உள்ளமே வாழ்க, உள்ளொரு ஜோதியே வாழ்க, உள்ளம் நிறைந்தோனே வாழ்க, நீங்காதொருவனே வாழ்க, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா, நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா, நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. கடவுள் நம்முள் வாழ விரும்புவதைப் போல் நாம் ஏழையுருள் வாழ வேண்டும். அதுவே நிலை வாழ்வு. அழியாத உணவே, அகலாத உறவே, அகமெழுந்து உயிர் வாழவா. அழியாத உணவே, அகலாத உறவே, அகமெழுந்து உயிர் வாழவா. அழகான உந்தன் அன்பான சிந்தை, அழகான உந்தன் அன்பான சிந்தை, அகலாக்கி வழிகாட்டவா. ஆ ஆ ஆ ஆ ஆ. அழியாத உணவே, அகலாத உறவே, அகமெழுந்து உயிர் வாழவா. தனியாகும் போதும் தடுமாறும் போதும் தகைவில்ல நட்பின் துணையாகவா. பழி சேரும் போதும் பகை சூழும் போதும் அறிவுள்ள உண்மை உறவாகவா. உண்டான உணவு ஞானம் விட பெரிது, உண்டான பானம் வானம் விட பெரிது. அழியாத உணவே, அகலாத உறவே, அகமெழுந்து உயிர் வாழவா.
தந்த நீயே உயிரேற்கவா. நீ தந்த வார்த்தை வழியெல்லாம் ஒளிரும். நீ வாழ்ந்த வாழ்க்கை வாழ்வெல்லாம் விளிரும். அழியாத உணவே அகலாத உறவே அகமெழுந்து உயிர் வாழவா. அழகான உந்தன் அன்பான சிந்தை. அழகான உந்தன் அன்பான சிந்தை அகலாக்கி வழிகாட்டவா. ஆ அழியாத உணவே அகலாத உறவே அகமெழுந்து உயிர் வாழவா. லூக்கா எழுதிய நற்செய்தி அலகு 9 இறை சொற்றொடர்கள் 7 முதல் 9 முடிய. அக்காலத்தில் நிகழ்ந்தவற்றையெல்லாம் குறுநில மன்னன் ஏரோது கேள்வியுற்று மனம் குழம்பினான். ஏனெனில் சிலர் இறந்த யோவான் உயிருடன் எழுப்பப்பட்டார் என்றனர், வேறு சிலர் எலியா தோன்றியிருக்கிறார் என்றனர், மற்றும் சிலர் முற்காலத்து இறைவாக்கினர் ஒருவர் உயிர்த்தெழுந்தாள் என்றனர். ஏரோது, யோவானின் தலையை நான் வெட்டச் செய்தேனே, இவர் யாரோ? இவரை பற்றி இவ்வாறெல்லாம் கேள்விப்படுகிறேனே என்று சொல்லி இயேசுவை காண வாய்ப்பு தேடிக் கொண்டிருந்தான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ளவர்களே, குழப்ப மனநிலையில் மனிதர்கள் எப்படி இருப்பார்கள், என்ன செய்வார்கள் என்பதை பற்றி உள்ள தெளிவுதான். ஏரோதுவின் குழப்ப மனநிலை. ஏரோது குழம்பிய நிலையில் இருப்பதை நாம் நற்செய்தியிலே வாசிக்க கேட்டோம். குழம்பிய நிலையில் இருப்பது ஏரோதிற்கு புதிதல்ல. இந்த குழப்ப மனநிலை ஏரோதின் வாழ்விலே சில இடங்களில் வெளிப்படுத்தப்படுகிறது. ஏரோது தன்னை பற்றிய உண்மைகளை துணிவோடு உரைத்த திருமுழுக்கு யோவானிடத்திலே கடுமையான கோபத்தோடு இருக்கிறான். ஆனாலும் அவரை இறைவாக்கினராக ஏற்றுக்கொள்வதை நாம் பார்க்கிறோம். இது ஒரு குழப்ப மனநிலை. அந்த குழப்ப மனநிலையோடு அவன் அவரை சிறையில் அடைக்கிறான். தன்னுடைய மகள் விருந்தினர்கள் முன் நடனமாடி அவளுக்கு எதை வேண்டுமானாலும் கேள் என்று வாக்கு கொடுத்த அவள் திருமுழுக்கு யோவானின் தலையை கேள் என்று கேட்டபோது அது தவறு, அதனை தான் செய்யக்கூடாது என்று தெரிந்திருந்தும், அப்படி செய்வது தவறாகும் என்பதை அறிந்திருந்தும் குழப்ப மனநிலை கொண்டவனாக திருமுழுக்கு யோவானின் தலையை வெட்டச் செய்கிறான். பாருங்க, எங்கெல்லாம் போகுது பாருங்க. மக்கள் இயேசுவை பற்றி பலவாறு பேசுகிற போது மீண்டும் அவனை குழப்ப மனநிலை ஆட்டுகிறது தான் செய்தது தவறா? இந்த மனிதர் யார்? இவரும் திருமுழுக்கு யோவானை போல இருக்கிறாரே என்ற குழப்பமான கேள்விகள் அவனுக்குள்ளே எழவும் செய்கிறது. குழப்பங்களும் குழப்பமான மனநிலையும் தான் தவறுகளுக்கு மேலாக தவறுகளை நாம் செய்ய தூண்டுகிறது என்று சொல்லுவார்கள். அதுதான் நமது ஆன்மாவை கரைப்படுத்துகிறது, நமது தீய செயல்பாடுகளுக்கு காரணமாக அமைகிறது. குழப்பங்கள் வருகிற போது நாம் கடவுளின் துணையை நாடி இறை வார்த்தையின் ஒளியில் நமது வாழ்வின் குழப்பங்களை அகற்ற முயற்சி எடுக்க வேண்டும். குழப்ப நிலையில பெர்ப்ளெக்சிட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த நிலையில எந்த முடிவை நம்ம எடுக்கக்கூடாது. கொஞ்சம் அமைதியாக இருந்து கொஞ்சம் ஆய்வு செய்து பார்த்து, அதுக்கு பேர பரிசுத்த ஆய்வு நம்ம சொல்லுவாங்களாம இருக்கும். ஓகே, இருக்கட்டும். கத்தோலிகள் இல்லாதவங்களும் அதை செய்யலாம்ல. அவங்க எந்த ஆய்வை பற்றி பேசுவாங்க? பொதுவாக சொல்லணும்னா குழப்ப மனையில் எந்த முடிவை நம்ம எடுக்கக்கூடாது. தெளிவான நிலையிலே சில முடிவுகளை எடுத்தால் மேலும் தவறுகள் நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்மை நாம் காப்பாற்றி கொள்ளலாம். குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும் என்று சும்மா சொல்லவில்லை. இந்த ஏரோதுக்கு ஏற்கனவே திருமுழுக்கு யோவானை கொன்றது மனதில் பெரும் குழப்பத்தை
கொடுத்தது. இப்பொழுது இரண்டாவது காரணம், அவனையும் அவன் அரசை சுற்றியும் நடைபெறுகிற நிகழ்ச்சிகள் அவனை கலங்கடிக்கிறது. இயேசுவின் அதிகாரம் கொண்ட போதனை, பொங்கும் கடலுக்கும் அலைகளுக்கும் அலகைக்கும் அவரிட்ட கட்டளைகள், அப்பங்களை பலுக வைத்து மனித இதயங்களை கவர்ந்தது. மக்கள் கூட்டம் அவர் பின்னே தொடர்ந்தது. அனைத்தும் ஏரோதை குழப்பியது. 12 சீடர்களின் பணியும் சீடர்களின் தொகை பெருகியதும் ஏரோதுக்கு குழப்பமே. இயேசு செய்த செயல்களும் திருத்தூதர்கள் செய்த பணிகளும் போதனைகளும் ஏற்கனவே அவன் செய்த தவறும் சேர்ந்து ஏரோதை குழப்புகிறது. குழம்பிய ஏரோது தன் குழப்பம் தீர அறிஞர்கள் பலரின் ஆலோசனை நாடுகிறான். ஆயினும் பலனில்லை. இறுதியில் இயேசுவை சந்தித்து ஆறுதல் பெறலாம் என வாய்ப்பை தேடுகிறான். இத்தகையோருக்கு வாய்ப்பு கிடைக்காது. கிடைத்தாலும் பலன் கிடைக்காது. கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தாதவருக்கு அடுத்தடுத்து வாய்ப்புகள் கிடைப்பது மிக அரிது. கிடைத்தாலும் அத்தகையோரால் பயன்படுத்தவும் முடியாது. பாடுகளின் போது இயேசுவை சந்தித்தும் அவன் பயன்பெறவில்லை என்பது வரலாறு. யதார்த்த உள்ளம், திறந்த மனது, திருந்தும் இதயம் குழப்பத்தை தவிர்க்கும். இது எல்லோருடைய வாழ்க்கையிலும் முக்கியமான ஒன்று. குடும்பமோ, தனிப்பட்ட நபரின் வாழ்வோ, பணி வாழ்வோ, சீடத்துவ வாழ்வோ, இல்லற வாழ்வோ, தலைவர்களின் வாழ்வோ, தலைவிகளின் வாழ்வோ, யாராக இருந்தாலும் சரி, இது பொருந்தும். எனவே எப்பொழுதெல்லாம் நம் குழப்ப நிலையில் இருக்கிறோமோ, கொஞ்சம் அமைதியை தேடி சென்று இறை ஆவியினுடைய வல்லமையினாலே, தூண்டுதலினாலே எது நல்லது எது கெட்டது என்பதை ஆய்வு செய்து, நன்மை தீமை என்பதை ஆய்வு செய்து தக்க முடிவுகள் எடுத்தோம் என்று சொன்னால் நமக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் இது உதவியாக இருக்கும். அதை உளவியலாளர்கள் ரொம்ப தெளிவாகத்தான் சொல்லித் தருகிறார்கள். அதை நான் இயேசு வழியாக கற்றுக்கொள்வோம். ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களை அன்பு செய்கின்ற உம்மையும் உம் திருமகனையும் தேடுவதில் நாங்கள் ஒரு நாளும் ஓய்ந்து விடாதிருக்க எங்களுக்கு அருள் தாரும். ஆமேன். விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. கடும் காய்ச்சலால் அவதியுற்றோம் தெய்வமே, உடல் வலியால் நொந்து போனோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. உள்ளம் நிறைவை இழந்து நின்றோம் தெய்வமே, குழந்தையின்றி நிலை குலைந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே.
விட்டோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. புற்று நோயால் பலம் இழந்தோம் தெய்வமே. தொற்று நோயால் நிம்மதி இழந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அல்வடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.
பாதம் வந்தோமே உயிர் செல்வம் தாருமே உமையன்றி எமக்காரையா. பாதம் வந்தோமே உயிர் செல்வம் தாருமே உமையன்றி எமக்காரையா. குழந்தை இயேசுவே குழந்தையாகவே குடும்பம் பாருமே. குழந்தை இயேசுவே குழந்தையாகவே குடும்பம் பாருமே. மணவாழ்வு கண்டு பல்லாண்டு சென்றும் மனம் கொஞ்சி மகிழ மழலை இல்லை. மணவாழ்வு கண்டு பல்லாண்டு சென்றும் மனம் கொஞ்சி மகிழ மழலை இல்லை. மடி தர்மம் கேட்டு உன் கோவில் வந்தோம். மடி தர்மம் கேட்டு உன் கோவில் வந்தோம். எம் மன்றாட்டை கேளும் ஐயா. குழந்தை இயேசுவே குழந்தையாகவே குடும்பம் பாருமே. குழந்தை இயேசுவே குழந்தையாகவே குடும்பம் பாருமே. கண்ணீரின் மொழியை கையேந்தி நின்றோம். கருணை விழியாலே எமை பாருமே. கண்ணீரின் மொழியை கையேந்தி நின்றோம். கருணை விழியாலே எமை பாருமே. கனிவான குழந்தை உன் முகம் பார்த்தாலே. கனிவான குழந்தை உம் முகம் பார்த்தாலே என் கவலைகள் மாறும் ஐயா. குழந்தை இயேசுவே குழந்தையாகவே குடும்பம் பாருமே. குழந்தை இயேசுவே குழந்தையாகவே குடும்பம் பாருமே. உம் பாதம் வந்தோமே உயிர் செல்வம் தாருமே உமையன்றி எமக்காரையா. உம் பாதம் வந்தோமே உயிர் செல்வம் தாருமே உமையன்றி எமக்காரையா. குழந்தை இயேசுவே குழந்தையாகவே குடும்பம் பாருமே. குழந்தை இயேசுவே குழந்தையாகவே குடும்பம் பாருமே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.